விஜய் சித்து அடி வாங்கக்கூடிய இந்த ஒரு வீடியோ தான் இப்ப சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு வருது. ஆக்சுவலா விஜய் சித்து விளாக்ஸ்ன்ற ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு வர விஷயம் பலருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுல அவருக்குன்னு ஒரு டீம் வச்சுக்கிட்டு விளாக்ஸ் பண்றது மூலமா சில ஃபன்னான விஷயங்களை பண்ணிக்கிட்டு வரத வழக்கமா வச்சுக்கிட்டு வராரு. சொல்லப்போனா இவருடைய வீடியோஸை பாக்குறதுக்குன்னு எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. பலரும் இவருடைய வீடியோஸை பார்த்துட்டு வயிறுக்குள்ளுங்க சிரிஞ்சிட்டு போவாங்க. அந்த வகையில ரீசெண்டா விஜய் சித்து விளாக்ஸ்ல நிக்கல் குந்தல் கேமை வச்சு ஒரு வீடியோ பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா நிக்கல் குந்தல் கேமை ஸ்கூல் டேஸை கடந்து வந்த எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. அதாவது நின்னா நிக்கல்னு சொல்லணும், உட்காந்தா குந்தல்னு சொல்லணும். அப்படி சொல்லலனா முதுகுல பயங்கரமா அடி விழும். அப்படிதான் இவங்களும் கேம் ஆரம்பிச்சு கொண்டு போயிருந்தாங்க அந்த வீடியோல. பட் போக போக எல்லாரும் ரூல்ஸை மீறி கிரியேட்டிவிட்டின்ற பேர்ல என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுலயும் விஜய் சித்து கேம் தெரியாதுன்னு ஆரம்பிச்சு எல்லாருக்கும் ஒருபடி மேலேயே பண்ணிக்கிட்டு வந்தாரு. பார்க்கவும் அது ஃபன்னா தான் இருந்தது. ஆனா ஒரு கண்டிஷனுக்கு மேல கண்டமணிக்கு அடிக்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம விஜய் சித்து தன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தரை காலால மிதிச்சு போட்டு புரட்டி எடுத்திருந்தாரு. இந்த ஒரு விஷயத்த சிலர் பெருசா எடுத்துக்கலனாலும் பலர் வியூஸ்க்காக இப்படி கூட இருக்கிற ஃப்ரெண்டே போட்டு அடிக்கலாமா? இதெல்லாம் ரொம்ப தப்பு. விஜய் சித்து மேல இருந்த மரியாதையே போச்சுன்னு சொல்லி எக்ஸ் பேஜ்ல இந்த வீடியோ கிளிப்ஸை கட் பண்ணி போட்டு வைரலாக்க இந்த விஷயம் அப்படியே சர்ச்சையா மாறி நியூஸ்லயும் வந்திருந்தது. இதனாலேயே விஜய் சித்து டீம் அந்த வீடியோல வர பயங்கரமா அடிக்கிற அந்த போர்ஷனை மட்டும் ட்ரிம் பண்ணிருக்காங்க. இப்படி இருக்கிற நிலைமையில விஜய் சித்து தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட லைட்டா அடி வாங்குற வீடியோ ஒண்ணு இப்ப வைரலாக ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்த சிலர் இவ்வளவுதாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இப்படிதான் ஜாலியா அடிச்சுப்பாங்க கொஞ்சிப்பாங்க, இவங்க எப்பவுமே இப்படிதான், இதையெல்லாம் போய் தப்பா எடுத்துக்கிட்டு விஜய் சித்து மேல நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு வராங்க. இன்னும் சிலர் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் ஒரு லிமிட் இருக்கு, கண்டமணிக்கெல்லாம் அடிக்க கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருக்கிற நேரத்துல விஜய் சித்து மேல இருக்கிற நெகட்டிவிட்டியை எடுக்கிறதுக்காக தான் இதை வேணும்னே சும்மா செட்டப் பண்ணி வச்சு எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு வராங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.